வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அது என்னென்னா காரைக்குடி ஸ்பெஷல் ரக்கோன் புட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நெய் ஊற்றி நெய்யில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம ரவை ஒரு கப் அளவு ரவையை நம்ம அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ரவை வறுக்கலைன்னா இந்த ரங்கோன் புட்டு நல்லா வராது. அதனால் நம்ம பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி பாசி பருப்பை நம்ம நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கர்லாம் வச்சு ஏன்னா குழஞ்சிட்டா நல்லா இருக்காது. அடுப்புலேயே வச்சு ஒரு அரை வேக்காடு 60%, 50%, 60% வெந்தாலே போதும், இறக்கிடணும். அந்த பக்கம் ஒரு அடுப்பில் அது வெந்துட்டுருக்கு, இன்னொன்று அடுப்பில் தான் நான் அந்த ரவையை போட்டு வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். வறுக்காமல் சேர்த்துட்டோம்னா ரங்கோன் புட்டு அது நம்மளுக்கு ரவை உப்புமா மாதிரி வேறு இதில் மாறி வந்துடும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் நம்ம பச்சை தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. சுடு தண்ணி சுட வச்சு தான் நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இது ரவை வேகிறதுக்கு சுடு தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். ரவை தான் சட்டுன்னு வெந்துடும்ல நம்மளுக்கு. அதே மாதிரி ரொம்ப கொலைய வேகணும்னு கிடையாது. ரவையுமே ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காயை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம நச்சுட்டு சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு அடித்து வச்சு ஊற்றினாலும் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் அடுப்பில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றி நம்ம இந்த ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை தண்ணியோடு இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். தண்ணியோடு சேர்த்து அதையும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சுட்டு நம்ம பொறுமையாக இதை கிண்டி விடணும். அதோட தண்ணியோடு ஊற்றிடணும். தண்ணியில் உள்ள சத்தெல்லாம் நம்ம அதிலே கிடைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கணும். 1லேருந்து 1.5 கப் அளவு சேர்த்துக்கலாம். சீனி கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பை கூட்டி குறைச்சி சேர்த்துக்க வேண்டியதுதான். சீனி போட்ட உடனே நம்ம தேங்காயையும் போட்டுக்கலாம். நம்ம அப்போவே சாப்பிட்றதா இருந்தால் துருவின தேங்காயை அப்போயே போட்டு செஞ்சு சாப்பிட்றலாம். இல்லை நம்ம கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரியோ இல்லை கொஞ்சம் ஈவினிங் டயத்தில் சாப்பிட்ற மாதிரியோ இருந்ததுன்னா நம்ம தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன், உடனே சாப்பிட்டு காலியாக இருங்கிறதுனால ஃப்ரெஷ் தேங்காயை நான் போட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். இந்த இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்குறதுக்காக நம்ம கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். எப்போவுமே இந்த ஸ்வீட்டுன்னு இல்லை, எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போடும்போது அதோட இனிப்பு சுவை நல்லா தூக்கி கொடுக்கும். எல்லாருமே எல்லா ஸ்வீட்லேயுமே அது கண்டிப்பாக சேர்த்துக்குவா. நானும் ஒரு பிஞ்ச் அளவு போட்டு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானாலும் நம்ம நெய்யில் தான் எல்லாமே வறுத்துருக்கோம் ரவையை. இருந்தாலும் நம்ம கடைசியில் நெய்யில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.